நைட்டு வரப்போ கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இந்த ரூம் தான் ஏற்கனவே பத்து ஏறிச்சு தானே. ஆனால் பாரு இவ்வளோ தூரம் தண்ணி ஏறி இருக்கு பாரு. ஆனால் நல்லா விரைஞ்சிருக்காங்க. இந்த டிராவிங் தான் செம்ம. ஏதோ கொகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு போகிறோம். பாருங்க இந்த டேபிளில் தான் வச்சு தலையா இந்த கசலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். ஆனால் டே டைமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இன்றைக்கி நம்ம இந்த கசலில் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த டே டைமோட வீடியோ பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி இந்த கசலை பற்றி ஒரு சின்ன ரீகேப். என்னென்னா 1980s ஒரு ஜெனரல் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். அவருக்கு ஒரு ஃபேமிலி ஒய்ஃப் இருக்காங்க. அவர் வந்து ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கக்குள்ள அவர் வந்து யூரோப்புக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கார். அந்த ட்ரிப்பில் அவர் பார்த்து இப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்து வியர்ந்து போன ஒரு விஷயம் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற கசல்ஸ். ஸோ அந்த கசல்ஸை பார்த்து அங்கே இருக்கிற கசல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு கசலை வந்து நம்ம ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுக்கணுன்னு அவர் முடிவு பண்ணி மலேசியாவுக்கு வந்து 4 கண்ட்ரியில் இருக்கிற டாப் ஆர்கிடெக்சரை பிடிச்சி மலேசியாவுக்கு கொண்டு வந்து, அதாவது அந்த ஆர்கிடெக்சர்லாம் மலேசியா, ஃபிலிப்பீன், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்த 4 கண்ட்ரியில் உள்ள ஆர்கிடெக்சரை கொண்டு வந்து மலேசியாவில் இந்த கசலை கட்டி அவங்க ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த கசலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்க இந்த கசலுக்கு குடி வந்ததுக்கப்புறம் ஒரு 3.5 இயர்ஸில் வந்து அந்த ஹஸ்பண்ட், அதாவது அந்த ஜெனரல், அவர் வந்து ஹார்ட் அட்டேக்கில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இங்கே ஒண்டியாக கொஞ்ச நாளைக்கு இருந்தாங்க அப்படின்னு ரெக்கார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. இதுதான் இந்த கசலோட ஹிஸ்டரி. மூஞ்சி காமிச்சிருக்கோம். என்ன சத்தம் கொடுக்குற? என்ன சத்தம்? ஜோம்பி சத்தம். ஜோம்பி வாக்கு. இது வேறு சத்தம் கொடுத்து கடுப்பை கலப்பிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த சைடு போகிறோம்? ஓகே, இந்த ஓகே போங்க. Let's go. இல்லை, அது தண்ணியில் ரொம்ப நேரம் பழக ஊறிடுச்சுன்னா அந்த வாடை வரும். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த கசல் கட்டும்போதே வந்துட்டு 6 மாடி வந்து தனித்தனியாக வேலை செய்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்குன்னு தனித்தனியாக பிரித்து இந்த கசலை கட்டியிருக்காங்க. தங்குறதுக்கு கட்டணா திங்கிறதுக்கு தான். தட்ஸ் அ நைஸ் ட்ராவிங். இதை நான் அன்றைக்கி பார்க்கவே இல்லையா? ஜோக்கா வரைஞ்சிருக்காங்க. கரெக்டாக எங்கே அடிச்சிங்களா? என்ன வாங்க. திஸ் இஸ் த ஹைலைட். நான் இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இன்னும் 2-3 மாடி போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே. ஆனால் நைட்டு வரப்போ கொஞ்சம்
வேறு மாதிரி தான் இருக்கு, பயங்கரமாக இருக்குது, வித்தியாசம். இங்கே யார் போவா? இங்கே போய் ஆகணும். நீ தான் போகணும். அது மேலெல்லாம் பார்த்து. ஆனால் என்னோட டவுட் என்னன்னா, இது இவ்வளோ ஓப்பனாக இருக்குது, இவ்வளோ தூரம் தண்ணி வர அளவுக்குன்னா மழை பெஞ்சாக்கா தண்ணி ஃபுல்லாக ஏறும் போல இருக்கு. ஆமாம் தானே? ஆச்சு இந்த டேப் என்ன ஆச்சு, நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. எப்படி இருந்ததுதான் ஆ என்ன? ஆனால் இதில் நானே குடிக்கலாம் போல இருக்கு. ஆமாம், அழகாக படிச்சு. ஆமாம் புதுசாக. ஓகே, நம்ம இப்போ செகண்ட் டாய்லெட் வந்ததுக்கான ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது விஷயத்த அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களான்னு அப்புறமா பார்ப்போம். மூணாவது மணியில் பொண்ணுக்கு இருக்காண்ணா இல்லைடா, உள்ளே பார்த்தோம்னா வாழ்க்கையை வெறுத்துரும் போல இருக்கு. உங்களுக்கு ஒரு கண்ணங்கரைன்னு இருக்கு. இல்லை யாரும் நம்மளோட சப்பாத்தி அஜய், உங்களுக்கு 1 மில்லியன் காசு கொடுத்து அந்த டாய்லெட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு தூங்க சொன்னால் தூங்குவீங்களா? என்னண்ணா? எஸ். தூங்க மாட்டேன். தூங்க மாட்டீங்களா? தூங்க மாட்டேன். ஏன்? நான் ஒண்டி தூங்கி எனக்கு ஏதாவது ஒரு ஏறி விட்டுருச்சுன்னா அந்த 1 மில்லியன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கா? எஸ், இந்த ரூம் தான் ஏற்கனவே பத்தம் கேட்டுச்சு தானே. ஆனால் பாரு, இவ்வளோ தூரம் தண்ணி ஏறி இருக்கு பாரு. எப்படி இதுக்குள்ளே தண்ணி வருதுன்னு தான் தெரியல. ஆனால் நீங்கள் பக்கத்தில் வந்தோம், இந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாம். ஆனால் நைட்டில் வேர்த்து எனக்கு எப்படி ஊற்றுது பாரு. ஆமாம். இல்லை ரொம்ப பயம் இல்லை. என்னைக்கு அந்த கருமை பிடிச்ச லைட்டு தலையில் போட்டுருக்கோம் அன்னைக்கு முடிச்சு. சாப்பாடு அனுப்பி கீழே அனுப்புறதுக்கு ஒருத்தன் தெரிந்தானே வேலைக்காரன் கீழே ஏறி என்ன ஆகும்? ஆமாம். 50 கிலோ வேலைக்கு போந்தானா 2 நல்லா 30 கிலோ ஆகிடுவான். ஒவ்வொரு தண்ணி வாங்க. ஒன்றும் இல்லை வரலாம். கண்ணாடிலாம் சாட்சி இருக்கு, தண்ணி எப்படி உள்ளுக்கு வருது? அதுதான் என்னோட டவுட். You wanna play? Say hello to my world. I don't stop when I'm tired. எதை பற்றி சொல்கிறீங்க தம்பி? I stop when I'm done. போடா பைத்தியக்காரன். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே நிறுத்தி தான் ஆகணும். எழுதணும் பைத்தியக்காரனா தான் போல இருக்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் இருக்கு. எது அதுதான் வெளியே இருந்தது. கீழே பார்த்தாச்சு. நைட்டில் வந்து எப்படி இருக்கும்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ண தான் வந்திருக்கோம் இங்கே. ஆனால் நாங்கள் பார்த்தது வேறு. என்ன ஒன்றும் பார்க்கல, சும்மா கதை போடுறாங்க. இங்கே பாருங்க அஜி, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு செடி மட்டும் இல்லை. தொடலை கஞ்சா செடியா செடியா ஏதாவது கிளப்பி விட்றேன். கஞ்சா செடியோ இருக்கலாம். ஒருவேளை இங்கே வந்து மருந்து ஓட்டுறோம் படுத்துட்டு எதுக்கு வெளியே போய் வாங்கிக்கிட்டு சொல்லி இங்கேயே ஒரு மருந்து இங்கேருந்து பார்த்தா சிட்டியே தெரியும். ஆனால் நம்ம இங்கே இருக்கிறது பக்கத்துட்டு கட்டணம் கூட தெரியாது. ஓகே, இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க. போங்க. நம்பர் 1 போங்க. இந்த படி எல்லாம் ஈரமாக இருக்கா? இடையில ஏதோ பெரிய அடமலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அதனால தான் கீழே பார்த்தேன். எங்க கீழே ஸ்விம்மிங் பூல் எது கரெக்டாக தெரியல. இங்கே தான் இப்போ தண்ணி நீங்கள் குடிச்சுக்கிறோம். கரண்ட் என்ன வேலை கரண்ட் காசு வேலை எடுத்த போகிறோம். ஆமாம். அங்கே பாரு. ஓ, உனக்கு அருவு இருக்காட்டியா டி? இது எப்படி எவ்வளோ? அதனால தான்டா 10 மில்லியனா?
இந்த மாதிரி கேரண்டா போட்டு வச்சிருந்தா கேரண்டா காசே 10 மில்லியன் வந்துடும். டிஎன்பி கரண்ட் இந்த மாதிரி விட்டு தான் அணைவான். கெஞ்சி கேட்குறான் சார், லைட் ஆளுங்க பிடிங்க ப்ளீஸ் சார். சரி 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 நீ கூப்பிடாத, நான் இப்போ யாருன்னு காட்டுறேன். என் பேர் லைட் மேன். எனக்கு இப்போ இந்த மாதிரி கசல் ஏன் கட்டியிருக்கானுங்க? ஏன் இந்த கசலோட இது என்ன மேட்டர்? கஷ்டத்துக்கு என்ன கட்டினாங்க, நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்க. இதான் நீ யோசிச்சியா? இப்போ யோசிச்சது சுட சுட. கசல் வந்து எதுக்கு கட்டினாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஏன் கட்டினாங்கன்னா தூரத்துலேருந்து விசில் அடித்தாலும் விளக்காது. சத்தம் பத்தாது விசில் போடு. அதுவும் சொல்லலாம். கசல் வந்து எதுக்கு கட்டினாங்கன்னா ஆரம்பத்தில் கசல் வந்து ஆர்மி மிலிட்ரி பேஸாக இருந்துச்சு. ஓகே. ஸோ 9 to 11 சென்ச்சுரி வரைக்கும் கசலை வந்து மிலிட்ரி பேஸாக தான் பாய்ச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஆயுதம்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கசல் வந்து பலகையில் வூட்டில் தான் கட்ட ஆரம்பித்தாங்க. ஓஹோ. அதுக்கப்புறம் 11th சென்ச்சுரிக்கு மேலே தான் கட்டைங்கிறிய சந்தன கட்டையா? தேக்கு தேக்கு வருமா அப்புறம் 11th சென்ச்சுரிக்கு மேலே தான் வந்துட்டு கல்லில் கட்ட ஆரம்பித்தாங்க. ஏன் கல்லில் ஏன் கட்ட ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கட்டையில் கரையான் ஏறுதுடா. ஆமாம், கரையான் பிரச்சனைனால கல்லில் கட்ட ஆரம்பித்தாங்க. கல்லில் கட்டி அதுக்கப்புறம் வந்து ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமா, அந்த பெரிய பெரிய பீரிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, தூரத்துலேருந்து வந்தால் சுடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக்கில் என்ன ஆச்சுன்னா கசல் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ராஜா இவங்கெல்லாம் மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக கசூலுக்கே நம்ம தங்கினா எப்படி இருக்குன்னு யோசிச்சாங்க. நேராக கசூலுக்குள்ளே தங்கினா இன்னும் செக்யூராக இருக்குன்னு சொல்லிட்டு கசலுக்குள்ளே தங்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ வேலை இல்லை, எதை பார்த்தாலுமே சொந்த படம் நினச்சிருவாங்க. சொந்த படம்னு நினைப்பாங்க தெரியல. அதுவும் இல்லாமல் கசல் வந்து அப்போல்லாம் வந்துட்டு ஒன்று எங்கே கட்டுவாங்கன்னா ரொம்ப மலைக்கு மேலே டாப்பில் தான் கட்டுவாங்க. டாப்பில் தான் கட்டுவாங்க. ஏன்னா வந்துட்டு நான் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு காமிக்கிறது. கசல் மூட்டை எல்லாமே மலைக்கு மேலே தான் இருக்கும். ஜாதி வெறி பிடிச்சவனுங்களா, இனவெறி பிடிச்சவனுங்களா? இனவெறி பிடிச்சவனுங்க இல்லை, உயிர் பயம். அந்த கசலை மலை மேலே கட்டி அவனுங்களையும் மேல் மாடியில் தான் குடியிருப்பாங்களா. ஏன்னா சண்டை நடந்தால் கீழே தானே சண்டை நடக்கும், மேலே சண்டை நடக்காது. மக்கள் சாவானுங்க, இவனுங்கெல்லாம் புழைச்சி பண்ணுங்க. உள்ளுக்குள்ளேயே பல சுரங்க பாதையெல்லாம் வச்சு ஓடிடுவாங்க. எத்தனை பேர் சாவறானுங்கன்னு மேலேருந்து ஒரு கணக்கு எடுத்துருவாங்க. ஓடலாமா பதுங்கலாமா? இன்னொரு கேஸ் என்னன்னா, இந்த நதி போகுதுல்ல, நதிகள், இந்த நதி ஒன்னா போயிட்டு ரெண்டா பிரிகிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கசல் கட்டுற குரூப் இருக்கு சில பேர். என்னன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்களோட பிரச்சனை வந்துச்சுன்னா போடுற அணைய அந்த சைடு தண்ணி போகக்கூடாது, அடுத்தவங்க குடிநீரே நான் தான் டிசைட் பண்ணணும். இப்படியும் ஒரு கும்பல் இருந்திருக்கு. இதுதான் என்ன தெரியுது, இந்த பிரிட்டிஷ் பூந்த நாடும் கசல் யார் வேணா கட்டலாம், ஆனால் காசு இருக்கணும். காசு இருக்கிறதுனால தான் காசு வேல்யூ வர ஆரம்பிச்சோன்னே துப்பாக்கி கிட்ட தூரமாக வந்து சுடுற கலாச்சாரம் வந்துச்சா. அதுக்கப்புறம் கசல்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமாம், எல்லாமே என்ன பண்ணாங்க, கசலில் தங்குற இது வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. சில கசல்ஸை வந்து பேலஸாக மாற்றிட்டாங்க. மீதி இருக்கிறப்ப எல்லா கசல்ஸும் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் பார்த்தாலும் எல்லாமே அபண்டனாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கசலை வந்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. யாரு? நீயா? அதுக்கு தானே வெயிட் பண்ணி வந்திருக்கேன். இந்த இடம் ராத்திரியில் பார்க்க எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. இதுதான் பூஜா ரூபு. பூஜா அங்கே குளிக்கலாம், பூஜா கரானை, சாமி கும்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னா அந்த காலத்தில் உள்ள அந்த எண்ணெய் கொப்பையில் வாட்டுறது, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா விரைஞ்சிருக்காங்க. இந்த டிராவிங்னா செம்ம அழகாக விரைஞ்சிருக்காங்க. ஓகே, இந்த இடம் வந்து சாமி கும்பிட்றதுக்கா? இப்போதான் எனக்கு தெரியுது இந்த இடம் என்னத்துக்குன்னு. இப்படியே படி ஏறி போய் சரிக்கு விளையாடுறது சீசம். அது தண்ணி வர்றதுக்கு. ஆமாவா? சின்ன பிள்ளைங்க சறுக்கலாம். ஆக்சுவலாக காய்ஸ், நாங்கள் போன வீடியோ வந்து சரியாக அலிபிரேட் பண்ணோம். நீங்கள் அவல் படம் பார்த்துருக்கீங்களா? சித்தார்த் தானே அந்த படத்தில், சித்தார்த் ஆண்ட்ரியா. அந்த படத்தில் ஒரு சடையம் இருப்பான். அந்த சடையை வந்து பிள்ளைங்களை படி கொடுப்பான். அந்த டேபிள் இந்த டேபிள் தான் இருக்கான். இந்த டேபிள் இதுக்கு இந்த கயிறில் தான் கட்டுவான்.
இந்த கயிறில் கட்டி இந்த துணியை வந்து காய்ஸ் இன்னும் பேர்லாம் எழுதிருக்கு guys. தொட்டு புட்டியா ஐயோ நெத்தி போட்டாண்டி அந்த போட்டு தொட்டு இருக்கும். இதை பாருங்க இந்த டேபிளில் தான் வச்சு தலையா இதுதான் தெரியுதா நல்லா பாரு. அப்படியா இருக்கு அதே லியோ படத்துல அவன் பலி கொடுப்பான அந்த இடம் மாதிரி இல்ல எனக்கு என்னமோ இது அப்படி தெரியல. எப்படி தெரியுது? இந்த வெட்டி பலி கொடுத்துட்டு தலையை எங்கே தான் பங்காம போன மாதிரி தெரியுது. கீழே குனிஞ்சு பாருங்க என்ன தெரிகிறது திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எரிஞ்சிருக்கானு தெரியலங்க. இந்த இடம் டாஷா தான் இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம் இது வந்து இதை தூக்கி பார்க்குது. இது வந்து ஒரு ஃபவுண்டைன் மாட்டு தான் ஆக்சுவலாக இது பேர் இது ஒரு ஃபவுண்டைன் மாதிரி தண்ணி வருது ஒரு ஹீலிங் பிளேஸாக வச்சுருக்காங்க. இது வந்து ஃபவுண்டைன், இது வந்து ஆக்சுவலாக ஃபவுண்டன் இந்த இடம் ஹீலிங் பிளேஸ். ஹீலிங் பிளேஸ். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் என்ன நோட் பண்ணணும். இப்படி கால் வந்து குழியில் விட்டிங்கன்னா மாட்டோம். அது இல்லை இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் வந்து என்ன சாதாரண கல் இல்லை. இந்த கல் நல்லா பார்த்தீங்கன்னா கிரானைட் கல். தூக்கி போட்டோம் இல்லாட்டி சைனால இந்த கல்லு கூட சாப்பிடுவாங்க பார்த்துருக்கியா? ஆமாம் சைனா ஒரு கலாச்சாரம் இருக்கும் உனக்கு தெரியாதா? இந்த கல் இல்லை, அந்த கல் வந்து கொஞ்சம் அவங்க நிறைய சாப்பிடுவாங்க அது தெரியும். கொய் ஃபிஷ்ஷு அந்த குளத்துல இருக்கும் அந்த கல், அதை சாப்பிட மாட்டானுங்க. அதை வந்து அதில் தான் போட்டு இது செய்வானுங்க. ஒரு மாதிரி டிஷ் மாதிரி போட்டு பட்டை மிளகாய் போட்டு கிச்சாப்பெல்லாம் போட்டு செய்வானுங்க. சரி சொல்லு செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா நீ நின்று நான் நின்ட்டேன் செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்களா. அப்புறம் அந்த கல் எடுத்து அந்த கல்லில் இருக்கும்ல கிச்சாப்பு, அதை உருவி நக்குவானுங்க. இது இந்த படத்துலலாம் அந்த மாட்டரிசி தொங்க போட்டிருப்பானுங்களே. ஆமாம். அப்போ இந்த பை இருக்கு சிறைகிதியை படம் பார்த்துருக்கீங்களா? மாட்டரிசி தொங்க போட்டு இந்த பை தான் இருக்கணும். ஸ்னேகிதியே என்ன அப்போனா டேபிள் இங்கே தொங்குறது அங்கே கட் பண்ணி பாடி இங்கே தொங்க போட்டாங்க. ஆமாம் அதான் கதை. அது தொங்கிட்டு இருக்குமா, ரத்தம் அப்படி ஒழுங்கு பாருங்க. எப்படி வரும்? இதான ஜோக்கா இருக்கானா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை. அப்பயே வந்து பஜனை பண்ண என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ பேருக்கு பாருங்க. அப்படியே வருஷம் கட்டி உட்காரலாம். அப்படியே நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? ஓகே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பேய் இருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஒரு குத்தாட்டம் போட போறோம். நம்ம வந்து பேரநார்மல் செய்ய வந்திருக்கோம். பேரநார்மல் செய்ய வந்தேன். இந்த இடத்துல காய்ஸ் அங்கங்கே சத்தம் கேட்குதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து சத்தம் கேட்குது, இங்கேருந்து சத்தம் கேட்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆள்னால ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாதுன்னு எல்லாரும் கதை கட்டி விட்றாங்க. அதை நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஒரு நிமிஷம் இங்கேருந்து ஏதாச்சும் சத்தம் ஒரு கேட்குறோம். நிமிஷமா இருக்கீங்களா? வாட்ஸ் டவுன் மேன் சும்மா சொல்லிட்டு இருந்து உண்மையிலே எல்லாம் கிளம்பிட போகுது. ஓண்ணே அங்கே தண்ணி தேங்கியிருக்கு, தவக்கல் இருக்காங்க. ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வாழ்ந்த அந்த ஜனங்களுக்காக நம்ம ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறோம். எங்கயா போன நீ, எங்கயா போன நீ, எங்க போறானே போறானே. என்ன இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்காக ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. சம்பளம் கால் போட்டு உட்காந்து செய்யணுமா? கழட்டினோட யாரும் பார்க்க மாட்டேன். லைஃப் கொஞ்ச நேரத்துக்கு பில்லியன் போனோமா? ஆனால் இந்த ட்ராஃபி தாச்சு கொஞ்சம் இருக்குல்ல, இந்த ட்ராஃபி ட்ராஃபி இந்த இடத்துல டிராபிங் மட்டும் பார்க்குறியே, இந்த இடம் இது பண்ணதுன்னு எத்தனை யூடியூபர் ட்ரோபிங் இருக்காங்கன்னு வச்சு இந்த படியை பார்த்தா தான் கொஞ்சம் அள்ளு விடுது. ஏதோ கொகைக்குள்ளே மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி வீடு பெருசாக கட்டிட்டு படியை அடப்பா கட்டியிருக்காரு. காலையில் தடுக்குது, அன்னைக்கும் தடுத்துச்சு, இன்னைக்கு தடுக்குது. கீழே தனியாக இருக்கு போதுனா பார்த்து. What is that? UFO. UFO. ஆமா UFO. UFC தான் நம்ம தெரியும். என்னது? கீழே இங்கே மட்டும் மே மாதம் போல வராதிங்க.
ஸோ அது மட்டும் ஒரு முக்கியம். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா மே மாதம் 98 மேஜரானான்னு அவன் மேஜரா இது ஜூன் மாதம், இது ஜூலை மாதம்ல, அதனால மே மாதம் வராதீங்கன்னு சொன்னேன். இங்கே வந்து டிவி வச்சு அக்கௌண்ட் போட்டிருக்காங்க, அக்கௌண்ட் கழட்டிட்டாங்க. அதனால தான் கரெக்டாக பக்கனே செஞ்சுருக்கான். ஏன்னா வாடகை இந்த இடத்துல வௌவால் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம இத்தனை நாள் பேருக்கு தான் சார்ஜ். இந்த இடத்துல வந்து ரூம்லாம் கொஞ்சம் லுவாஸாக இருக்கு. ஆமாம், இதில் கொஞ்சம் நல்லா கட்டி கொடுத்துட்டான். ஆமாம், யாரும் வந்து சொல்லிக்கூடாது என் ரூம் சின்னதாக இருக்குது, அந்த அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது போல இருக்கு. நீ முதல்ல இருந்து உன் சஸ்பென்ஸ் சொன்ன இவ்வளே பார்த்துட்டு வா. சஸ்பென்ஸ் இருக்கா இல்லையான்னு. சஸ்பென்ஸில் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த. ஓகே, என்ன ஒரு ப்ரோல் இருக்குல்ல, அங்கே பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுறேன். மேலே பார்க்கறது இல்லை, அது என்ன இலவுன்னு தரல, உரசிட்டு போகுது. என்னன்னு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்து உரசிட்டு போகிறீங்க, அது உள்ளுக்கு இன்னமும் இருக்கு பாருங்க. மல்லிப்பூ கட்டி வச்சிருக்காங்க. எந்த படம் மாதிரி? என்ன படம்? வேட்டை மாதிரி விரல தொங்குது. அஜய், மேலேருந்து ஏதாவது கிளம்பிட போது விடுங்க, வவ்வால்லாம் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் எரிஞ்சிருக்கா? எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் எரிஞ்சிருக்கணும். இல்லைக்கு வனச்சம் வந்து எரிச்சு விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து பெய்ஜிங் வால்க்கு வந்திருக்கோம். சைனா பெய்ஜிங் வால். அங்கே தான் இப்போ வந்து நம்ம இறங்கி போக போகிறோம். வாங்க போகலாம். ஏப்பா ஆல்வேஸ் வெல்கம். இந்த தண்ணி விழுகிற சத்தம் தான் இது இங்கே ஹெவியாக கேட்குது தானே? அதுதான் வந்து ஒரு க்ரீப்பி மூமெண்ட் உண்டாக்குது. ஆமாவா? எஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களை தவிர வேறு யாரும் சத்தம் போடல. சாரி, குறிப்பா நான் உங்களை தவிர. ஷைரா, பியா, கேராமா இங்கே வந்து போகிறதுக்கு ஒரு இது வரணும். வேணாம் வேணாம். புண்ணிய கோடி காப்பாற்றலாம். எங்கே இருக்குது? அங்கே இருக்குதுடா. அதான் பெருசாங்கிறேன். அவனுக்கு பெரிய இருக்கும். பார்த்துக்கலாம். எங்கே வந்தாலும் நம்ம பதவி அங்கே இருக்கிறோம். பார்த்துக்கலாம். அது கீழே இருந்து வந்தேன். களத்திரி சந்திப்பும் இருக்கு. எஸ், பார்த்துக்கலாம். ஓப்பனாக இருக்கு. இங்கே ராத்திரியில் தெரியல தானே? அஜய், அன்னைக்கு வரும்போது இது இப்படி தரமா? ஆமாம், இதில் தான் இறங்கி போனோம். இன்னைக்கு செடி ரொம்ப மறைஞ்சிருச்சு. இதில் வந்தோம், இதில் இறங்கி போகணும். ஹாய் 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 ரேகா. இதோ இங்கே இறங்கி போய் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி வாங்க போகிறோம். ரேகா போகணும். எங்கே போகிறீங்க? இங்கே இருக்குது இடம். சோரி பார்த்து தண்ணி போயிரு. டக்குன்னு எவ்வளோ வேகமாக ஆடுது. மீன்லாம் பயப்படுது போல இருக்கு. உடம்பு பாம்பு கும்பு ஏதாவது தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்க போதும். அஜய் வலிக்குது. அஜய் வலிக்குது. பார்த்து சரி அஜய் பார்த்துப்பா. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஒலிம்பிக்கோட ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கே தான் இருக்காங்க. அன்னைக்கு இந்த சிலையெல்லாம் இங்கே இருந்துச்சு. இப்படியே உடஞ்சி இருந்துச்சு. வெண்டல் உடையில உடையாம உடச்சி வச்சிருக்கான். ஆமாம், சரிதா. உடம்பு குறிச்சிட்டு யாரோ விவேக் நினைக்கிறேன். கையை கொடு தலைவரா. கடைசியா கொண்டு வந்து எங்க எல்லாத்தையும் அங்க நிறுத்திருக்க. அங்க நிறுத்திருக்கேன். மொத்த அழகம் பாருங்க பாருங்க. பார்க்கலாம். இது அவசரமா சொல்லுவா. என்ன சொல்றாரு? இல்லை, இது என் பெட்ரூம்ல வைக்கலாம்னு. இது என் பேலஸ் வெளியே வைக்கலாம்னு சொன்னேன். இது என் பெட்ரூம்லையா? இங்கே அந்த மேனிக்கனோட கால் இங்கே கிடக்கு போல இருக்கு. யாரோட காலை இங்கே வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருடைய காலை அந்த காலை எடுத்துட்டு போயிட்டு வறுக்கலாம். பார்த்து சாப்பிட போறீங்களா? சுக்கா செய்வோம். சுக்காவா? ஆட்டுக்கால் பையா. இது இங்கே போயிருங்க. ஒருத்தன் முங்கி கிடக்குறான். வேணாம், அவன் உள்ள வந்து நீ ஆண்டா உள்ள போனான்னு தான் கேட்பான். Guys, you see, தவளை தவந்து கொண்டிருக்கிறான். மனிதநேயத்தை பார்த்து கேட்கிறேன். என் மேல தாவிட்டான்டா.
அது உங்கள் மேலே தான் இருக்கட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மேலே தான் இருக்க போது பார்த்து அங்கேருந்து தான் கைஸ் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அங்கே தான் டாப்பு. அங்கேருந்து இப்படி இறங்கி வந்துருக்கோம். அப்பா ஏன் என்னாச்சு? கால் கடிக்கிடுச்சா? முட்டி ஏன் எங்கே பிடிச்சிக்கிட்டியா? இடிச்சிக்கல. அப்புறம் ஏற வரையும் முட்டி வலி இருந்துச்சு. நம்ம உண்மையிலே சைனாவுக்கு போய்ட்டு அந்த பெய்ஜிங் வாலில் நடந்தோன்னா கதை தான். என்ன கதை? அங்கேயே ஒரு இது செய்ய சொல்லிடுவோம். மெமரியல் பார்க்கு. அது யார் நடக்கிறது? 6400 மீட்டரா கிலோமீட்டரு? அது யாராலையும் நடக்க முடியாது. லிமிட்டு 600 மீட்டரு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 மீட்டர் கவர் பண்ணுவோம். நான் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் படிக்கிறத கவர் பண்ண போகிறேன். என்னாச்சு இறக்கிதா? வலிக்கிறது இருக்கட்டும். இந்த இடம்லாம் வலிக்கிற போது பார்த்து இடம் வலிக்குதுன்னு சொல்லி. அஜய் அந்த டவுட் என்ன தெரியுமாச்சு? இது வந்து பாருங்க கசல். ஓகே, இந்த கசல் உள்ளுக்குள்ள கசல் அமைப்பில் இருக்கிற வீடு. ஏன்னா இது பழைய 80s உள்ள வீடு. இந்த வீட்டுக்குள்ளே நான் எல்லா டாய்லெட்டுக்குள்ளேயும் போது பார்த்துட்டேன். எல்லா டாய்லெட்டும் அங்கும் சிங்கிளாக தான் இருக்குது. அந்த டைமில் இந்த கல்ச்சர் இருந்திருக்காது. கப்புள்ஸ் டாய்லெட்டோட அந்த ஒரு ட்ரெண்டுலாம் இருந்திருக்காது. அவங்கெல்லாம் உண்மையிலே மனுஷனுங்க வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. அதனால சிங்கிள் டாய்லெட்டாக இருக்கு. இவங்க திருந்தவே மாட்டானுங்க நாட்டுக்காரங்க. நாங்கள் அவ்வளோ நேரமாக வந்தோம். இவனுக்கு மட்டும் ஏதோ இவனுக்கு மட்டும் எப்படின்னு தெரியல தேடி வந்து பேய் வரும் போல இருக்கு. வரும் போல இருக்கு. வர வைக்கும். இங்கே நீ தமிழர்கள் வேண்டாம். நாங்களும் 23 வருஷம். நானும் 3 வேலை குளிக்கிறேன், 4 வேலை பல்ல வளர்க்குற 23 வருஷம் காளிக்கா மலை போகிறேன். என் கண்ணுக்கு அந்த பேயும் தெரில, பிசாசும் தெரில. இந்த நாட்டுக்காரன் கண்ணுக்கு மட்டும் எவ்ரி லைஃப்ல எப்படித்தான் பேய் தெரியுதுன்னு எங்களுக்கே தெரியல. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கள் வீடியோவில் 3 பேர் இருப்போம். 2 பேராக தான் எங்கள் கண்ணில் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன்னு சொல்லுங்க, நாங்கள் நான் போயிட்டே இருப்பேன். கிக்ஸ் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கைஸ், உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த குட்டி கதை சொல்லு. இந்த உலகத்திலே வந்து 75% லேண்டு ஓகேவா ஆட்சி பண்ண ஒரு நாடு இங்கிலாந்து, பிரிட்டிஷ். ஓகேவா, அவன் எப்படி ஆட்சி பண்ணான்? அவன் ஆட்சி பண்ண லட்சம்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருக்கிற மக்கள் வீட்டெல்லாம் போய் சொல்லி கனிம வளங்களை திருடிட்டு இருந்தான், அடிமையாக வச்சுருந்தான், ஏமாத்தான். அங்கே இருக்கிற டைமண்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போனான். திருடிட்டு போயிட்டு ஆனால் இன்னைக்கு பாருங்க, அவன் ஆட்சி செஞ்ச நாடெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் அவன் நாட்டில் சொந்த நாட்டிலேயே 10 வருஷத்தில் 7 பிரதமர் மாறிட்டாங்க. எதனால? பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அங்கே பொலிட்டிக்கல் வந்து ஸ்டேபிளாக இல்லை, காசு பத்தலை, ஆர்மியை ப்ரைவேட்டை கொடுத்துட்டான். இதில் இன்னொரு கேஸ் என்னன்னா, இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா, அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸை 600 மேற்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸை ரெண்டலுக்கு விட்டு அதுலேருந்து காசு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஆட்சி செஞ்ச நாடுலாம் இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த moral of the story is இங்கிலாந்து பிரிட்டன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே மாரல் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பண்ணிட்டு இருக்காங்க. moral of the story என்னன்னா, பொய் உடனே ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்ற. ஏன் பொய்ன்றது சுகர் மாதிரி சாப்பிடும்போது இனிப்பாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் பிறகு தெரியுமா, டயபெட்டிஸ் வந்து கால் எடுக்கிற லெவல் வரைக்கும் போயிடும். சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது? காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். மொக்கையா இருக்கும் போயிடும். இல்லை எனக்கு சொல்லி அடிச்சிடணும். ஆக்சுவலாக கைஸ், ஏன் நம்ம வந்தோம்னாக்கா இந்த இடத்த வந்து நம்ம ராத்திரியில் திரும்பி செய்யணும், அதுக்கான எந்த ஒரு காரணத்தினாடி தான். ஆனால் நம்ம வந்து நேரத்தை பார்த்தாக்கா இங்கே ஒரு டீம் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ சிரமம் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. இது எக்ஸ்ப்ளோர் நைட்லாம் என்ன இருக்குன்னு மட்டும் காமிக்க வேண்டியதான். அடுத்த வீடியோ வந்து எடுப்பாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.